மாதமுமே வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மற்றும் வளர்பிறை சதுர்த்தி விநாயக பெருமான் வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாள். பொதுவாக எல்லா வழிபாட்டிலையும் நாம முதல்ல வணங்குற கடவுள், அதனாலதான் அவருக்கு பேரே முழு முதற் கடவுள். முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு தான் நாம எதையுமே செய்வோம். பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் நாம எதையுமே செய்வோம். அந்த காலத்துல திருமண தடை நீங்க என்ன சொல்லுவாங்க, குளத்தடியில் வீட்டிருக்கக்கூடிய விநாயகருக்கு குளத்துல 108 குடம் தண்ணி பிடிச்சு ஊத்துங்க, திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாக குளத்தடி விநாயகர், ஆற்றங்கரை ஓரத்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுங்க, அங்க இருக்கக்கூடிய நீர் எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னா சில விநாயகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே புற்றும் இருக்கும், அல்லது ராகு கேதுவோட அந்த பரிகார சிலைகளும் இருக்கும். அங்கே போய் மஞ்சள் மற்றும் தண்ணீர் கலந்து அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகள் ஊனமுற்று பிறக்கக்கூடாது, குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்னா விநாயகருக்கு போய் பாலபிஷேகம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பச்சரிசி மாவு அபிஷேகம் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் விநாயகருக்கு பிரித்து பிரித்து செய்துட்டு வந்தாங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளையும். அதனால தான் சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சதுர்த்தி நாள். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீர்வதற்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் சங்கடகர நாயகனை வழிபாடு செய்யணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆமா அப்படின்னா தவறாமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீட்டில் 24 மணி நேரத்தில் குறைந்தது 18 மணி நேரம் கையில் செல்ஃபோனோடு இருக்காங்க. ஒன்று உங்களுடைய கணவர் செல்ஃபோன் அடிக்கடி பார்க்குற பழக்கம் உள்ளவராக இருப்பார், அல்லது நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க ஆண்மகனாக இருந்தால் உங்கள் மனைவி அடிக்கடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறவங்களா இருப்பாங்க, அல்லது ஃபேஸ்புக் பார்க்குறவங்களா இருப்பாங்க. உங்கள் குழந்தைகள், அதுலேயும் குறிப்பாக டீனேஜ் பசங்க பாதி நேரம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் தான் இருக்கிறாங்க. குழந்தைகளுடைய நிறைய ஒரு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோன் பிரச்சனைகளால் உங்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தா கூட நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அந்த செல்ஃபோன் பழக்கம் நிறைய தீய நண்பர்களை உருவாக்குது, நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அது மாதிரி நிறைய நண்பர்கள், நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா நண்பர்களால் நிறைய தீய சகாசங்களில் போய் அதனால் அந்த குடும்பமே வீணாகுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை செல்ஃபோனால் பாதிக்கப்பட்டு நீங்களும் ஐயோ அப்பா நம்ம வீட்டில் இவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு மன உளைச்சல் இருந்தீங்கன்னா தவறாமல் ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், இந்த செல்ஃபோன் ரொம்ப ஆபத்தான விஷயங்கிறத தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்களும் அதில் நிறைய இருக்குது. இப்போ எதுக்கு இதில் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்கக்கூடிய பிரச்சனை கணவன்மனை பிரச்சனை, கடன் பிரச்சனைக்கு அடுத்து பூதாகரமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என் பையன் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்ருக்கான், என்னுடைய கணவர் நான் சொல்கிறத காதிலே வாங்க மாட்டேங்கிறாருங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்க்குறாரு, என்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு சாப்பாடை கூட ஒழுங்காக ஊட்டுறதுல எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்க்குறாங்க, அதனால் சண்டை வருது, அதனால் விவாகரத்து வரைக்கும் கூட போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னு நிறைய பேர் இதை கேட்டதுனால நான் உங்ககிட்ட இந்த கருத்தை கேட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை தவறாமல் விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சர்வகுரு விஷயத்தை ஆயத்து தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் பசும்பால் 1 டம்ளர் வாங்கிக்கோங்க. பசும்பால் கிடைக்காத பட்சத்தில் பாக்கெட் பால் வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது செம்பு பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் அந்த பாலை ஊற்றி அந்த பாலில் சிட்டி அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நிறைய பால் எடுத்துகிட்டு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது, கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனால் போதும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கணும். விநாயகர் கோயிலுக்கு போகிற வரைக்கும் நான் சொம்ப தூக்கிட்டு போக முடியாதுங்க, எங்கள் வீட்டிலேருந்து விநாயகர் கோயில் தொலைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு சுத்தமான பாட்டில் எடுத்துக்கோங்க, அதை கொண்டுட்டு போய் நீங்கள் அந்த செம்பு பாத்திரத்தில் ஊற்றி நீங்கள் விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கிட்ட அரச மரம் இருந்தது அப்படின்னா அரச மரத்துடைய வேறு பகுதிக்கு போகிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பாலை கொண்டுட்டு போய் அதில் சிறிதளவு எடுத்து அந்த அரச மரத்துக்கு அடியில் ஊற்றிட்டு வாங்க. அது வடக்கே போகும் வேர் இருக்கக்கூடிய பகுதியில், அரச மரத்தில் விநாயகர் வீட்டியிருந்தாருன்னா அதில் வடக்கே போகிற வேர் இருக்கிற பகுதியில் கொஞ்சம் பசும்பால், மஞ்சள் கலந்த பசும்பாலை ஊற்றுனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும்.
குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னாலே ஒரு மனிதன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கான நிறைய சூழ்நிலை வந்து அவனுக்கு அமையும். அதை வந்து சரியா பயன்படுத்திக்குவாங்க. வீட்டிலேயே சண்டை, வீட்டிலேயே பிரச்சனை அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா நிறைய பேருக்கு இருக்குங்கிறதையும் வாட்ஸ்அப்ல சொல்லியிருக்கீங்க. சின்ன சின்ன பரிகாரங்கள், இப்போ அந்த பாலை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. பக்கத்துல அரச மரம் இருந்ததுன்னா அரச மரத்துக்கு சிறிதுல ஊற்றிட்டு அபிஷேகத்துக்கு கொண்டுட்டு போய் கொடுங்க. சப்போஸ் என்ன இடத்துல செம்பு பாத்திரமே இல்லை அப்படிங்கிறவங்க மனதார் விநாயகரை வேண்டிட்டு ஒரு பாக்கெட் பாலும் ஒரு 5 ரூபாய்க்கு மஞ்சள் பொடியும் மட்டுமாவது இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில், நாளைய தினம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில், ஆனி மாத சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் துன்பங்கள் விநாயக பெருமானின் அருளால நிச்சயமா தீரும். 18/6/2026 ஆனி 4ஆம் நாள் வியாழக்கிழமையில தவறாம இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரியவாவின் அருளாலும் மகா கணபதியின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.